ஏன் நான் அதை அப்படி பாக்குறேன்னா, ஏதோ அவர் சொல்றாரு, இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய குரலா சொல்றாரு, இது தூண்டி விட்டு இருக்காங்க, இது நிர்வாக சிக்கல். என்ன நிர்வாக சிக்கல்? உங்களுடைய நிர்வாக சிக்கலே கடை வைக்க வேண்டும் என்பதில் தான் நிர்வாக சிக்கல். இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கடையை புதிதாக திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த முற்படுகிறீர்கள்? அதாவது கலிங்கப்பட்டியில் வைகோ அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஒரு வழக்கு போடுகிறார். அந்த வழக்கில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று அந்த கடைக்கு முன்னால் போராட்டம் நடத்தினால் அங்கே கடை இருக்கக்கூடாது. இது நாகமுத்து நீதிபதி அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசும் உச்சநீதிமன்றம் வரை சென்று அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஒரு கடைக்கு முன்பாக போராட்டம் நடத்துகிறோம். போராட்டம் நடத்துகின்ற பொழுது நான் காவல்துறையினுடைய ஒரே ஒரு பணியை மட்டும் சொல்கிறேன். ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு இடத்துல ஒரு சொத்திற்கு சொந்தம் கொண்டாடி 2 நபர்கள் போட்டியிட்டால் இது யாருக்கு சொந்தம், இதை யார் திறக்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்தில் உத்தரவை வாங்கி வந்து திரும்ப நீங்கள் செய்யுங்கள். இதுதான் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? அதே இடத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது, அதே இடத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது, மறாவது நாள் அதே இடத்தில் கடை திறக்கப்படுகிறது. அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை இந்த பணியை நிறைவேற்றுகிறது? எனக்கு சொல்லுங்க, நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இன்றைக்கு காவல் போராட்டக்காரங்க ரெண்டு விதமா பாக்குறேன். எடுத்தவுடன் எந்த மக்களும் அங்கே சென்று அந்த கடையை அடித்து நொறுக்குவதில்லை, எந்த மக்களும் அந்த இடத்திலே சென்று வன்முறையில் ஈடுபடுவதில்லை. 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் தொடர் போராட்டங்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஒரு ஆலோசனை கூட்டம், அமைதி கூட்டம், சமாதான கூட்டம், இன்றைக்கு நாங்க கடை திறக்க மாட்டோம் என்று சென்றதுக்கு பிறகு மறாவது நாள் காலை யாரும் இல்லாத போது அங்கே கடை திறக்கப்படுகிறது. எல்லோருக்கும் கோபம் கொப்பளிக்கிறது. அந்த இடத்திற்கு செல்கிறார்கள், வருவாய்த்துறையை கூப்பிடுகிறார்கள், டாஸ்மாக் ஊழியர்களை கூப்பிடுகிறார்கள். நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இந்த வழக்கை நடத்தியது. மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பூர்வமாக மட்டுமே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறையின் மூலமாக தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறக்க கூடாது என்று முடிவெடுத்தால் ஒரு கடை கூட திறக்க முடியாது. அதை புரிஞ்சுங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை பயங்கரமா, நான் இப்பயே சொல்றேன், நான் பாருங்க, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய செயல்பாடு சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெருந்தன்மையில கடை மூடாம இருக்காங்க, அப்படி கிடையாது. நாங்கள் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதான். இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் கவனமா குறிச்சு வச்சிருக்கேன். தூண்டப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் யாரோ சிலர், தூண்டிவிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு போராட்டம். இன்னைக்கு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் தன் வழங்கிய தீர்ப்பிலை சொல்லியிருக்கிறார். எத்தனை ஊர்களில் போராட்டம் நடந்தது, எத்தனை கைதுகள் மேற்கொள்ளப்பட்டது, எத்தனை இடத்தில் பொது சொத்து சேதப்படுத்தப்பட்டது, எந்தெந்த கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது, இதில் தூண்டியவர்கள் யார் என்பதை எல்லாம் கேட்கிறார்கள். எடுத்து சொல்லட்டும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கமும், நான் சொல்றேன், எந்த அரசியல் இயக்கமும் இந்த பிரச்சனையை கையில எடுத்துக்கொண்டு இதை ஒரு வன்முறையின் மூலமாக மூட வேண்டும் என்று ஒரு கட்சி கூட நினைக்கல, ஒரு கட்சி கூட நினைக்கல. காரணம், அதில் பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. இதில் நான் சொல்ல வருவது என்னன்னா, தன்னெழுச்சியாக அந்த பகுதியில் வாழக்கூடிய திருப்பூர்ல முதலிபாளையம் ஒரு ஊர்ல போராட்டம் நடக்கிறது. ஏராளமான மக்கள் அந்த கடையை அடித்து நொறுக்குறாங்க. பெரிய பிரச்சனை நடக்குது. சிலர் கைது செய்யப்படுறாங்க. மறுநாள் ஒன்றுமில்ல, அதற்கு அடுத்த நாள் மீண்டும் அதே இடத்துல கடையை திறக்கிறாங்க. ஒரு மக்கள் நல அரசு, மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அரசு கடையை அதே இடத்துல திறக்கணும்ன்றத ஏன் கௌரவ பிரச்சனையா நினைக்குதா? அதனுடைய வெளிப்பாடா இது? அந்த மாதிரி கௌரவ பிரச்சனையை அரசு நிச்சயமா நினைக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி அரசு நினைக்கிறது இல்லை. அதாவது ஒரு ஹைவேஸ்ல இருக்க ஒரு கடையை எடுத்து அந்த கடையை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை வைக்கும்போது ஏதாவது ஒரு இடம், ஒரு சூட்டபிளான ஒரு இடத்தை தேர்வு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய கடினம். அது எவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பதை அந்த இடத்தை தேர்வு செய்கின்ற அதிகாரிகளுக்கு தான் அது தெரியும். எனவே அந்த கடை அங்கே அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் போராடினார்கள். கடை அடைத்து நொறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மக்களோடு சமாதானம் பேசி அந்த கடை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது, எதையும் நாம் செயல்படுத்த முடியாது. மக்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து நாங்கள் செய்திருக்கிறோம். போராட்டத்தை கட்சிகள் தூண்டிவிட்டதோ அல்லது யாரோ தூண்டுதலின் மூலமாக என்று சொல்றார். ஆனா நான் சொல்றேன், இந்த கைது நடவடிக்கை, இந்த கடைகளை கட்டாயப்படுத்தி திறக்க வேண்டும், எல்லாவற்றையுமே
தூண்டிவிட்டு செய்யக்கூடியவர்கள் பார் நடத்தக்கூடிய அதிமுக ஆளுங்கட்சியை இல்லை. இன்றைக்கு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஐயா, நீங்க அப்புறம் பேசுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு 31ஆம் தேதி வந்தவுடன் நள்ளிரவில் தமிழக அரசு ஒரு உத்தரவை போடுகிறது. தமிழ்நாட்டில் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகள் மூடப்படுகிறது. மதுபான கடைகள் மட்டுமல்ல, நட்சத்திர விடுதிகள் மற்றும் மணமகிழ் மன்றங்கள் எல்லாம் மறுநாள் காலை முழுவதுமாக மூடப்படுகிறது. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கடை மாற்றக்கூடிய இடத்தில் தான் போராட்டம் நடக்கிறது. ஆனால் அங்கே நடத்துகின்ற பொழுதெல்லாம் அப்பொழுது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. மக்கள் வந்தால் அதை மூடிவிட்டு செல்வது என்று இருந்தது. நிலைமை 2 நாள் 3 நாள் 1 வாரங்களாக மாறியதற்கு பிறகு அந்த பார் நடத்தி அதனால் வந்த வருவாயை பார்த்தவர்கள் அதை நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு, உனக்கு வருவா வரணும்னா நீ போய் கடையை பார், நீ இந்த கடையை திறக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் காவல்துறையினுடைய அவருடைய ஏவலாளர்களாக மாறுகிறார்கள். காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள், வருவாய்த்துறையை பயன்படுத்துகிறார்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார் நடத்தக்கூடிய முதலாளிகள். நான் இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு நான் தெரியாதது தமிழ்நாட்டில் இல்லாத விஷயத்தை நான் பேசல. எல்லா விஷயங்களும் நாங்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம், தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரே இடத்துல எத்தனை பெட்டி பெட்டியாக கொடுக்கிறீர்கள்? ஒரு கடையில 26 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம், ஒரு கடையில 16 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம். இதுவா தமிழக அரசுடைய லட்சணம்? ஒரு நாள் வியாபாரம். என்னட்ட ஆதாரம் இருக்கிறது. 16 லட்சம் ரூபாய், 18 லட்சம் ரூபாய், 26 லட்சம் ரூபாய் ஒரே நாளில். இங்க இருக்கக்கூடிய பெசன் நகர்ல இருக்கக்கூடிய யாரையும் கப்பல் பண்ணலையே. இல்ல யாரும் கப்பல் பண்ணல. தயவு செய்து சார் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க வரிசையா நிக்க வச்சு சினிமா டிக்கெட் கொடுக்குற மாதிரி கொடுத்தா கூட ஒரு கடையில 26 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியாது. எப்படி விற்கலாம்னா பெட்டி பெட்டியா தூக்கி கொடுத்தா மட்டும்தான் விற்க முடியும். அப்படி என்றால் பெட்டி பெட்டியா தூக்கி ஒரு டாஸ்மாக் கடையில கொடுக்க சொல்லிட்டு அதை ஒரு கிராமத்துல சந்துல ஒரு பகுதியில கொண்டு போய் விற்கிறதுக்கு தமிழக அரசு தூண்டுதா? இதுவரையில எத்தனை வழக்கு தமிழக அரசு போட்டிருக்குது சந்து கடைகள் நடத்தியதற்காக? நான் கேட்கிறேன், தமிழக அரசு நாங்கள் படிப்படியா என்று சொல்றார், திடீர் என்று சொல்றார். திடீரும் கிடையாது, படிப்படியாகவும் கிடையாது. இது எப்போ? 2013 உத்தரவு. நீங்க டிசம்பர் மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஏன் நீங்க டிசம்பர் 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது? 4 மாதங்கள் என்ன பண்ணுச்சு தமிழக அரசு? திடீர் என்றால் என்ன திடீர்? திரு அன்வராஜ், அதாவது அவர்கள் சொன்னதை போல் சார் குணசேகரன் சார், இதுவரை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நெடுஞ்சாலை துறையில் வைத்திருந்த கடைகளில் 3000 கடைகளுக்கு மேல், 3600 கடைகளுக்கு மேல் ஒரே நேரத்தில் மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடைகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் சில இடங்களில் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 1000, 1500 கடைகளுக்கு மேல் வெவ்வேறு இடங்கள் பார்த்து திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கிறதா? எல்லா இடங்களிலும் காவல்துறை போய் மக்களுக்கு காவல்துறைக்கும் சிக்கல் வருகிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு 4-5 இடங்களில், ஒரு 10-15 இடங்களில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது. அரசாங்கம், என்னுடைய வாதம் என்னவென்றால், அரசாங்கம் முழுமையாக மதுவிலக்கை அமல் நடத்த வேண்டும் என்று முழுமையாக மனசார விரும்பி அதை அமல் நடத்த முன் வந்திருக்கிற போது மற்ற எல்லா கட்சிகளும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த யுகத்தினுடைய நகைச்சுவை, இந்த யுகத்தினுடைய நகைச்சுவை, இந்த யுகத்தினுடைய ஏமாற்றுகளை, இது ஒரு மோசடியான சொல்கிறேன் என்றால் இது நாங்கள் வந்தால் மதுவிலக்கை அமல் நடத்துவோம் என்று ஆட்சிக்கு வர முடியாத கட்சிகள் எல்லோரும் வாக்குறுதி கொடுத்து என்ன பலன் இருக்கிறது? ஒன்று. இரண்டாவது எல்லோரும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் நினைத்தால் கடையை நடத்த விட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவருடைய கருணை, இந்த அரசின் மீது அவர்கள் வைத்திருக்கிற கருணைக்கு என்னுடைய நன்றியை அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காட்டிய கருணைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். மதுவிலக்கை பூரணமாக வருகின்ற 5 ஆண்டு கால ஆட்சி முடிவதற்கு முன்பு பூரணமாக மதுவிலக்கை இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் அமல் நடத்துவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதிலிருந்து நாங்கள் எந்த காலத்திலும் இவ்வளவு அவசரமா வாக்குறுதியை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்ற விவாதங்களிலே பேசுகிற போதும் இந்த பேச்சை பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் அதிமுக நிலைப்பாடு. ஆங்காங்கே ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். அப்படி தவறுகள் நடந்திருக்கிற போது இப்போது ஊடகங்கள் எல்லாம் அதை சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி சுட்டிக்காட்டுகிற போது அவைகளெல்லாம் நாங்கள் திருத்திக் கொண்டு இங்கே இது நடக்கின்றது, அங்கே இது நடக்கிறது என்றால் அதை உடனடியாக அதை சரி செய்து மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையில் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து செய்தித்தாள்களும் வருகிறது. இன்றைக்கு சிவகாசியில் நடந்தது என்ன? 14 பெண்கள் குழந்தையோடு
14 பெண்கள் காலை கைது செய்யப்படுகிறார்கள், மாலை மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார்கள். அந்த 2 பெண்கள் அங்கே உடல் சுகவீனம் அடைகிறார்கள். ஆனாலும் கூட கட்டாயப்படுத்தி அதில் ஒரு 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 மருத்துவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி மருத்துவர், அவரை காவல்துறை தாக்கி இருக்கிறது. எப்படி 14 பெண்கள் இன்றைக்கு இந்த இரவில் கைது செய்யப்படுகிறார்கள், சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுதான் காவல்துறையின் லட்சம்.